என்னால சின்ன வயசுல இருந்து பெருசா யார்கிட்டயும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னு கேக்குறீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து எனக்கு கொஞ்சம் திக்குவாய். என்னால ப்ராப்பரா வேர்ட்ஸ் உச்சரிக்க முடியாது. அண்ட் ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுக்கு நான் பெருசா ப்ரையாரிட்டி கொடுத்ததே கிடையாது. இதனாலேயே நான் ரொம்ப சைலண்ட்னு சொல்லி சொல்லி சொல்லியே நான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பேசுறதே கம்மி பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் என்னோட ஸ்கூல் டைம்ல நான் ஸ்கூல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நான் ஏதாவது பேசினா எனக்கு ரொம்ப கொளரும் இல்லையா, அதை வச்சு நிறைய பேர் வந்து அப்படின்னு சொல்லி வம்பளுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ரிப்பீட்டடா என் லைஃப்ல நடந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஒன்ஸ் இந்த ஒரு 7 பவர்ஸ் கம்யூனிகேஷன்ல நான் தெரிஞ்சுக்காத வரைக்கும், ஒன்ஸ் இந்த 7 பவர்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நான் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன். இன்ஃபேக்ட் 4000 பீப்புள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா என்னோட கம்யூனிகேஷன் மூலியமா தான். நான் ஸ்டோரி டெல்லிங் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன், என்னோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணிருக்கேன், பிக்சர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் கத்துட்டு இருக்கேன். ஸோ இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ்ல நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், என்னோட காலேஜில் நிறைய செமினார்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட என்னால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுது. ரீசன் என்ன அப்படின்னா, தீஸ் 7 பவர்ஃபுல் திங்ஸ் இன் கம்யூனிகேஷன். இஃப் யூ ஆர் அன் இன்ட்ரோவர்டட் ஐடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அப்படின்னா கண்டிப்பாக கம்யூனிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட், ரைட்? ஸோ அப்போ இந்த 7 பவர்ஃபுல் திங்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். அதில் நம்பர் 1, பீயிங் ரியல் அண்ட் ஆத்தென்டிக். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் ஆஃப் டைம் என்னோட லைஃப்ல நான் பண்ண ஒரு இன்சிடென்ட்டை சொல்றேன். ஒரு கேர்ள்ஸோ இல்லை ஒரு ஹை அத்தாரிட்டி பர்சனோ வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன நான் காட்டிக்கிறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது. லெட்ஸே ஒரு ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் பார்க்ல வந்து வாக் போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் பாட்டு கேஷுவலா போயிட்டு இருப்பேன். திடீர்னு ஏதாவது ஒரு பொண்ணு வந்தாங்க அப்படின்னா உடனே அப்படியே வெறப்பா நடக்க ஆரம்பிச்சிருவேன், ரைட்? ஸோ என்னோட ஜிம்மேட், பழைய ஜிம்மேட் ஒருத்தர், அவருக்கு வந்து நிறைய அந்த அப்பம், ஸ்வீட் அப்பம் இருக்குல்ல, அது என்ன சொல்லுவாங்க பேர் எனக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியல, பட் ஸ்வீட் அப்பம் ரொம்ப இனிப்பா இருக்கும், இனிப்பு பலகாரம், ரைட்? அது டெய்லி சாப்பிட்டுட்டு அவர் நல்ல தொப்பு பெருசாயிருக்கும். பட் அவர் என்ன பார்க்க வந்தாலும் சரி, மேபி வெளியே எங்க போனாலும் சரி, அவரோட வயிறை உள்ள இழுத்துக்கிட்டே நான் பார்க்கல. இப்ப வரைக்குமே அவர் அதுதான் மெயின்டைன் பண்றாரு. கேட்டா வயிறு இறங்கிடுச்சு அப்படின்னு. பட் ரியலா உண்மை என்ன அப்படின்னா, அவர் ரியாலிட்டி, அவரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட விஷயங்களே அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்காதான் ரீசன். ஸோ கம்யூனிகேஷன்ல வெறும் பேசுறது மட்டும் கம்யூனிகேஷன் நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுதான் இங்க மெயின் ப்ராப்ளம். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உங்களோட பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாத்துலயுமே கனெக்ட் ஆகிறது தான் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இவ்வளோ தலையாட்டி பேசுறேன் போது உங்களுக்கு வந்து என்னன்னா இது ஒரு இன்ட்ராக்டிவா இருக்கும். இப்போ நான் வெறும் சும்மா அதாவது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இதை பத்தி தான் பேச போறோம் அப்படின்னு நான் பேசுனேன்னா அது எவ்வளவு காண்டா இருக்கும் இல்ல? ஸோ வேரியேஷன்ஸ் ஆஃப் என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் மூலயமா தான் நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ரியலா இருங்க. அதாவது ரியலா இருக்கிறது இந்த சென்ஸ் நான் வந்து எப்படி வேணா இருப்பேன் அப்படிங்கிறத விட, ஓகே இப்போ நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்றது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஃபஷனல் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஃபஷனலா பேசுறதுங்கிறதுல ஆத்தென்டிக்கா ரியலா இருங்க, ரைட்? யாருக்காகவோ ஒருத்தருக்காக நடிச்சு நீங்க வந்து போர்ட்ரேட் பண்ணலாம். லெட்ஸே இந்த லவ் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல அவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு இந்த ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. ஐயோ கஷ்டப்பட்டு நான் வந்து ஓகே பண்ணியிருக்கேன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. ஸோ பட் அந்த ஒரு 3 months 6 months அதில் ஒரு 1 year 2 years 3 yearsக்கு அப்புறம் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். ரீசன் என்னன்னா, நீங்கிறத என்கிட்ட வந்து ரியலா நீ காட்டல, மேபி நீ ரியலா காட்டியிருந்தா நம்ம அப்பயே பிரேக்அப் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறதான் ரீசனா. ஸோ பீயிங் ரியல் அண்ட் ஆத்தென்டிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்யூனிகேஷன். நம்பர் 2, ஸ்மைல். இன்னைக்கு நிறைய பேர் சிரிக்கிறதுக்கே மறந்துடுறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரிச்சுட்டா என்னை வந்து ஏமாளின்னு நினைச்சிருவாங்க, சிரிச்சா என்னை வந்து ரொம்ப வீக்கான பர்சன் நினைச்சிருவாங்கிறது தான். ஜஸ்ட் இது என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட வீடியோ எப்பவுமே ராவா அன்எடிட்டடா தான் இருக்கும். சம்டைம்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்னு ஒரு சின்ன சின்ன கட்ஸ் வந்து வச்சிருப்பேன், அவ்வளவுதாங்க தவிர என்னோட வீடியோஸ் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ எனக்கு இப்படி பேசுறதா பிடிக்கும், ரைட்? ஓகே ஃபைன். கம்மிங் டு த கான்டென்ட். ஸ்மைல் அப்படிங்கிறது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் ரீசெண்ட் டைம்ல ஒரு நியூ ஜிம் போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஜிம்ல போய் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து வெறும் இப்படியேதான் இருப்பாங்க. சரி யாரா நீங்க அப்படின்னு நான் போய் பேசினா நல்லா பேசுவாங்க. பேசினா இல்ல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அவங்க பார்க்க நல்லா மாஸ்குலினா இருப்பாங்க. ஆனா பேசுற வாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஒரு பாயிஷா இருக்கும். அவங்க பேசுற விஷயம் ரொம்ப பாயிஷா இருக்கும். ஸோ
ஸ்மைல் பண்ணு. ஸ்மைல் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி. ஆக்சுவலி நான் ஒரு ஹவு டு ஹவு டு மேக் அ ஹவு டு பிகம் அ பீப்புள் மேக்னெட் அப்படிங்கிற புக்ல ஸ்மைல் பத்தி போட்டிருப்பாங்க. ஸோ ஸ்மைல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க, இப்போ நான் வண்டியில போறேன், நான் லைட்டா ஒரு ஸ்மைல் வச்சுட்டு இப்படி இல்லை இப்படி இப்படி ஒரு ஸ்மைல் வச்சு போகும்போது ஐ வில் பிகம் அ மேக்னெட். அண்ட் ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. பட் இதுவே நான் லைஃபே போன மாதிரி இறந்த மாதிரி நான் இருக்கேன்னா who cares? No one cares, right? So have a smile and be relaxed, right? That's all simple. Third thing, ask own questions. அவங்க, அதாவது நீங்க யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பத்தி கொஸ்டின்ஸ் கேளுங்க. இஸ் இன்டர்வியூ மோட் மாதிரி நான் வந்து வச்சுக்கணும்னு நான் சொல்ல. பட் அதாவது ஒரு பாய் ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு பேசுறீங்கன்னா அந்த இடத்துல நான் வந்து இன்டர்வியூ செஷனா வச்சுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு மென் கூடயோ இல்லை விமன் கூடயோ நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது, உங்களோட ஆஃபீஸ்ல உங்களோட புது கொலீக்ஸ் கிட்ட, உங்களோட ஜூனியர்ஸ் கிட்ட, சீனியர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்கள பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, நீங்க இந்த ஆஃபீஸ்ல கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து கம்ஃபர்டபுளா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. பட் அதை தவிர மற்ற விஷயங்கள் கேளுங்க. ஏதாச்சும் உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க, சில பேர் வந்து ரேஷன் கார்டு அடிக்க போறியான்னு சொல்லி இந்த மாதிரி காமெடிங்கிற பேர்ல ஏதாவது ரொம்ப மொக்கையா பண்றாங்கன்னா அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதை தவிர்த்துருங்க. அவ்வளவுதான், சிம்பிள். என்னோட கிளைண்ட் என்கிட்ட கேட்டாங்க, இப்போ நான் வந்து ஒருத்தர்கிட்ட காம்ப்ளிமெண்ட் வந்து பண்றேன், இல்லை கொஸ்டின்ஸ் கேட்கறேன், அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு உங்க கூட பேசுறதுக்கு பெருசா விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அவங்க கூட நீங்க பேசாதீங்கன்னு நான் சொல்றேன். எல்லாருக்கிட்டையுமே நீங்க போய் பேசணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மைண்ட் செட்டை தூக்கி போடுங்க. எல்லாருக்குமே என்ன பிடிக்கணும், எல்லாருமே என்கிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிறது தட்ஸ் நாட் இன் அவர் டிக்ஷனரி, ரைட்? ஸோ யா, கொஸ்டின்ஸ் கேளுங்க. அவங்கள பத்தி கொஸ்டின்ஸ் கேளுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு, லெட்ஸ் சே என்ன சாப்பிட்டீங்கன்னு கூட நீங்க வந்து கேட்கலாம். என்னோட இன்ட்ராக்ஷன் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஹாய், நீங்க ஹாய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தட்ஸ் ஆல், சிம்பிள். யார்கிட்ட பேர் இன்ஃபேக்ட் என்னோட ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட, ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட நான் பேசினா கூட ஐ ஜஸ்ட் ஹாவ் அ ஹாய் எவ்ரி டே. ஹாய், என் பேர் இது, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை ஜிம்ல பாக்குறாங்க, இன்னும் எத்தனை செட் இருக்கு உங்களுக்கு, ஓகே என் பேரு. சும்மா ரிசம்பிளன்ஸா நீங்க உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, தட்ஸ் ஆல். என்கிட்ட என்ன தோணுதோ நான் அப்படியே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறேன், அவ்வளவுதான், சிம்பிள், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாரிட்டி அண்ட் பர்பஸ். ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுறோம்னா கிளாரிட்டி அண்ட் பர்பஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். சும்மா நான் போயிட்டு பேசுறேன் அப்படிங்கிறத விட, ஏன்னா ரீசெண்ட் டைம்ல நான் ஒரு அனலைஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு மற்றவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணணுங்கிற ஒரு ஆசையே கிடையாது. நீங்க அவங்க கிட்ட போயிட்டு நான் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு பேசுனீங்கன்னா இந்த இடத்துல என்ன நடக்கும்னா அவங்க வந்து பெருசா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இன்னைக்கு வந்து ஸ்க்ராலிங், இல்ல வந்து போனுக்கு பயங்கரமான ஒரு அடிக்ஷனா, இல்ல அந்த போனே தனக்கு வந்து ஒரு துணையா வச்சுக்கிட்டனால பெருசா பீப்புளோட கம்யூனிகேட் பண்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் அதுக்காக நீங்க யார்கிட்டயுமே பேசக்கூடாது கிடையாது. சில பேர் வந்து போன் யூஸ் பண்றவங்க பேசுறதுலயும் ரொம்ப ஆர்வமா இருக்கவும் செய்யறாங்க, ரைட்? ஸோ இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் போய் இன்ட்ராக்ட் பண்ணுவேன். இன்ட்ராக்ட் பண்ணும் போதே தெரிஞ்சிடும் அவங்க வந்து நம்ம கம்யூனிகேஷனுக்கு வேல்யூ பண்றாங்களா, நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு அவங்க ரொம்ப ஈகரா இருக்காங்களா இல்லையான்னு. இப்ப அவங்க ஈகரா இருக்காங்கன்னா ஓகே ஃபைன், நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுவேன். இல்ல ஈகரா இல்லப்பா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், அவங்க கிட்ட பேசுறதுல எனக்கு என்ன கிளாரிட்டி இருக்கு, என்ன பர்பஸ் இருக்கு அப்படின்னு நான் யோசிப்பேன். பர்பஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா ஓகே ஃபைன், நான் அவங்ககிட்ட பேசக்கூட மாட்டேன். இன்ஃபேக்ட் அது என்னோட ஆப்போசிட் ஜெண்டரா இருந்தாலும் கூட. ஸோ நீங்க வந்து ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு கம்யூனிகேஷன் லீட் பண்றது அப்படிங்கிறது. சும்மா ஏன்னா ஐடியை பொறுத்தவரை மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து சண்டே சாட்டர்டேஸ் ஆனா வந்து பார்ட்டி பப் இல்லை வந்து குடிக்கணும், இல்லை வந்து வேற ஏதாவது காசிப் பண்ணணும், இப்படிதான் இருப்பாங்க. பட் நீங்க அந்த இடத்துல ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு கம்யூனிகேஷன் நீங்க வைக்கும் போது மேபி அந்த பீப்புளுக்கு போர் அடிக்கலாம், பட் குவாலிட்டியான பீப்புள் உங்களை சுத்தி வந்து வர ஆரம்பிப்பாங்க, ரைட்? பிகாஸ் நமக்கு தேவை குவாலிட்டியான பீப்புள் தான். இந்த மாதிரி சும்மா ஓகே வந்தேன் பேசுனேன் போனேங்கிற பீப்புள் நமக்கு தேவை கிடையாது லைஃப்ல. என்ன பொறுத்தவரை நான் அப்படித்தான் யோசிப்பேன். சும்மா வந்தேன் பேசுறேன் இருந்தேன் போனேங்கிறத விட எல்லா ஒரு விஷயத்துலயும் ஒரு பர்பஸ் ஆக்கலாம். அதுக்குன்னு எல்லா விஷயத்தையுமே நம்ம ஒரு பர்பஸா வச்சுக்க முடியாது. பட் ஒர்க் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம எதுக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு போறோம்? சோஷியலைஸ் ஆகிறதுக்கா, ஒர்க் ப்ரையாரிட்டியான்னு கேட்டா ஒர்க் ப்ரையாரிட்டி. ரெண்டாம் பட்சம் தான் சோஷியலைசேஷன் எல்லாமே, ரைட்? ஸோ கிளாரிட்டி அண்ட் பர்பஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து கால் பை தர் நேம். நீங்க யாரோட ஒரு நேமாவது உங்களுக்கு தெரியுதுன்னா அவங்க நேம் வச்சு கூப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்கள வந்துட்டு அண்ணா ப்ரோ அப்படிங்கிறத விட நேம், கால் பை தர் நேம்ஸ், ரைட்? அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும். ஆக்சுவலி அதுக்கு தானே பேருங்கிற ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. இப்போ லெட்ஸ் சே
நான் ஜிம் போறேன் அப்படின்னா எனக்கு 2-3 பேரோட பேர் வந்து மறந்துடும் ஆக்சுவலி. பட் நான் என்ன பண்ணுவேன்னா திரும்பி திரும்பி அந்த பேரை அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு நான் ரொம்ப ரெகனைஸ் பண்ணிப்பேன். அட் த சேம் டைம் என்னையும் நான் ரெகனைஸ் பண்ண வைப்பேன் அவங்க. ரீசன்னா இந்த மாதிரி நான் வந்து கேட்கும் போது பீப்புளுக்கு வந்து தெரியும், ஓகே ஃபைன், அவர் வந்து சம்திங் நம்ம மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காரு, சம்திங் நம்ம மேல ஒரு கேரா இருக்காரு அப்படின்னு சொல்லி. இட்ஸ் அ டாக் சைக்காலஜி தான், பட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டாக் சைக்காலஜி, ரைட்? ஸோ பட் அதை நீங்க வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது உங்க பேர் என்ன அப்படிங்கறத கேட்கும் போது அவங்க பேரை வச்சு நீங்க கூப்பிடும் போது பீப்புள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க சைக்காலஜிக்கலி, ரைட்? ஸோ ஜஸ்ட் டூ திஸ், அவங்களோட பேரை வச்சு பேசுங்க. நெக்ஸ்ட் திங் which is ஸ்பீக் காம்லி. இன்னைக்கு நிறைய பேர் வந்து எதுவும் முக்கியமா இன்ட்ரோவர்ட்ஸை பொறுத்தவரை என்னன்னா அவங்களோட பாயிண்ட் கடகடன்னு சொல்லி முடிச்சிடணும்னு தான் ஒரு தோணுமே தவிர பொறுமையா அது நிதானமா கேட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறது தோணாது. பிகாஸ் அந்த ஒரு ஆன்சியஸ் அந்த ஒரு ஆன்சைட்டி இருக்கும். பீப்புள் என்ன நினைப்பாங்க, ஐயோ இவங்க வந்து நான் ஏதாவது சொன்னா என்ன நினைச்சிருவாங்க, இந்த மாதிரி என்ன நம்பர் ஆஃப் திங்ஸ் வந்து மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ ஹவு டு ஆர்டிகுலேட் யுவர் தாட்ஸ் அப்படிங்கிறத பத்தி தான். பட் சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா காமா பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்ப இந்த வீடியோ ஃபுல்லா நான் வந்து ரொம்ப அப்படியே என்ன ஹைப்பாவும் எனர்ஜெட்டிக்காவும் நான் பேச மாட்டேன். அட் த சேம் டைம் ரொம்ப லோவாவும் போயிருக்காது. இட்ஸ் என்ன மீடியம் ஃபேஸ், ரைட்? அதுதான் எப்பவுமே ரொம்ப முக்கியம். நான் நினைப்பேன் கம்யூனிகேஷன் பொறுத்தவரை ஓகே எப்பவுமே வந்து ஒரு ஹையா இருக்கணும், அப்படியே ஒரு மாதிரி போர்ட்ரேவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளோட எனர்ஜி தான் நம்ம யாருங்க அதை சொல்லணுமே தவிர நம்மளோட அந்த ஒரு ஹை பிச்சு ஹை டோன் வந்து நம்மள யாருன்னு சொல்லக்கூடாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க வந்து ரொம்ப ஹையா அப்படி போய் பேசணும் அப்படின்னா அது தேவையில்லை. அது மேபி பழைய ட்ரெண்டா இருக்கலாம். பட் நான் பார்க்குற நிறைய பீப்புள், இன்ஃபேக்ட் பிரெயின் ட்ரேசி, அவரோட வாய்ஸ் மேஸ்குலினா இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு மேஸ்குலினா இருக்காது. பட் அவர் பேசுறதுல ஒரு காம்னஸ் இருக்கும், ஒரு காமா பேசுவார். அது பயங்கர அத்தாரிட்டிவா இருக்கும் பார்க்க. ஸோ என்னோட வீடியோ இந்த ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே காம் ஃபேஸ்ல தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணிருப்பேன். எப்பவுமே என்னோட எனர்ஜி வந்து அது வந்து எப்போனா நமக்கு வந்து சடனா ஒரு ஹை போயிட்டு வரும்போது எனர்ஜி லோ ஆயிடும். பட் அந்த எனர்ஜியை ப்ராப்பரா நம்ம மெயின்டைன் பண்ண கத்துக்கணும், ரைட்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்தை பத்தி கம்யூனிகேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரைட் சார், ஓகே, அந்த பையன் இருக்காங்க, அந்த பையன் வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தான், பட் ஆனால் அதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிக்காம போயிடுச்சு, ஏன்டா அவன் இப்படி பண்ணிட்டே இருக்கான்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை, நான் என்ன பண்றது அப்படின்னு ஸ்டார்டிங்ல இருந்த அந்த ஒரு ஹை போக 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 அப்படியே லோ ஆயிடும். கம்யூனிகேஷன்ங்கிறது, அதாவது நீங்க பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப காமா மீடியமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் திங் த ஆர்ட் ஆஃப் பாசிங் அப்படிங்கிறது. யூ சி இந்த வீடியோல நான் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பாஸ் பண்ணிருப்பேன். ரீசன் என்ன அப்படின்னா பாஸ் பண்ணும்போது நம்மளோட பிரெயினுக்கு நெக்ஸ்ட் என்ன பேசலாம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க முடியும். அட் த சேம் டைம் பீப்புள் நம்ம பாஸ் பண்ணும்போது அடுத்து என்ன அவர் பேச போறாருங்கிறது அவங்க பிரெயினுக்கு சப்கான்சியஸ்லி ஓட ஆரம்பிச்சு. ஸோ பாசிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க பாஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லும் போது பீப்புள் வந்து பயங்கரமா அதை லிசன் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நீங்க இவ்வளவு நேரம் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்னோட கம்யூனிகேஷன்ல நான் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆனது மட்டும்தான் அதுக்கான ரீசன். எனக்கு பயங்கர ஃபிளாஷியான எடிட்ஸ் தேவை கிடையாது, எனக்கு பயங்கர ஃபிளாஷியான மியூசிக்ஸ் தேவை கிடையாது. என்னோட கம்யூனிகேஷன் வே ஆஃப் ஸ்டைலுக்கு வந்து போதும். நான் எப்படி கம்யூனிகேட் பண்றேங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் போதும். பீப்புள் ஆடியன்ஸஸ் கிராப் பண்ணி உட்கார வைக்கிறது. அது இன்ஃபேக்ட் ஒரு 10 பேரா இருந்தாலும் சரி, 2 பேரா இருந்தாலும் சரி, 100 பேரா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒண்ணுதான். நம்பர்ஸ் என்னைக்குமே வந்து டிஃபைன் பண்ணாது நீங்க யார், நீங்க தான் நீங்க யாருங்க இதை டிஃபைன் பண்ணும். ஸோ பாஸ் பண்ணுங்க, முக்கியமான இடங்கள்ல பாஸ் பண்ணுங்க, தேவையான இடங்கள்ல பாஸ் பண்ணுங்க. ஓகே, ஒரு 2 செகண்ட்ஸ் உங்க ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ஸ்பீச்சை முடிக்கிறதுக்கு முன்னாடி பாஸோட முடிங்க. இடையில நிறைய பாசஸ் கொடுங்க. இது உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகும். ரைட்? ஃபைனலி ஐ வில் கிவ் யூ த எக்ஸ்ட்ரா டிப். இது பயங்கரமா நான் யூஸ் பண்ற ஒரு டாக் சைக்காலஜின்னு சொல்ல முடியாது, பட் சைக்காலஜிக்கல் திங் தான். கியூரியஸ் அபவுட் பீப்புள். எனக்கு ஒருத்தவங்களை பத்தி கியூரியஸா இருக்கும். இன்ஃபேக்ட் இப்போ நான் பார்க் போய் உட்காந்துருக்கேன், ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்கன்னா எனக்கு திடீர்னு ஒரு கியூரியாசிட்டி வரும். சம்டைம்ஸ் நான் வந்து இப்போ சோஷியலைசேஷன் அந்த ஒரு சீசன்ல இல்லாதனால நான் பெருசா சோஷியலைஸ்ட் ஆக மாட்டேன். பட் சம்டைம் நான் வந்து ரொம்ப சோஷியலைஸ்டா இருக்கும்போது நான் டக்குன்னு போய் சடனா கேட்டுருவேன். இன்ஃபேக்ட் ஜிம்ல ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப கியூரியஸா இருந்துச்சு, நான் டக்குன்னு போய் கேட்டேன். ஒரு பையன் வந்து நிறைய முடி வச்சிருந்தா அப்படின்னா நான் டக்குன்னு போயிட்டு நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க, ஹேர் ஷாம்பு, எப்படி இவ்வளவு நிறைய முடி வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அவர் ஒரு ஹேர் சலூனிஸ்ட் அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அதனால கியூரியஸ், ரியல் ஜென்வன் கியூரியஸ் காட்டுங்க பீப்புள் மேலே. சும்மா ஃபேக்கான ஒரு விஷயத்த காட்டுறது, ரியலான ஒரு விஷயத்த கொடுங்க. பீப்புள் அதை திரும்பி உங்களுக்கு ரிட்டர்னாக கொடுப்பாங்க, ரைட்? ஸோ இந்த ஒரு 7 to 8 பவர்ஃபுல் திங்ஸ் தான் என் லைஃப்ல என்ன நார்மலான ஒரு பர்சன்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் லைஃப்ல நிறைய இடங்கள்ல நான் அறிவு வாங்கியிருக்கேன். அதில் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பார்ட். அங்கதான் எனக்கு பயங்கரமான ஸ்கேர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த ஸ்கேர்ஸ், அந்த வூன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஆஃப் திஸ். நீங்க இதே மாதிரியான நிறைய விஷயங்கள் கம்யூனிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் வந்து சூப்பரா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அத்தாரிட்டியான பர்சனா மாறணும், ரெஸ்பெக்டபிள் பர்சனா மாறணும், என்னோட இன்கம்மை நான் வந்து டபுள் எக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் 3 monthsக்கான ஒரு கோச்சிங், 6 monthsக்கான கோச்சிங் நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். லிங்க் கீழே இருக்கும். 30 to 45 minutes ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறேன். சம்டைம்ஸ் 2 calls வந்து 30 to 45 minutes நான் வந்து கொடுக்குறேன். ஸோ 30 to 45 minutes I will give you a proper clarity to why you can't communicate, why you can't this, and how can you improve your communication. Okay? Then if you are interested in our coaching, join. So be strong, stay positive. This is KJ, and I will see you in this beautiful communication. Thank you for watching.